வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரம் தன்னோ துர்கி புருஷாய் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் தம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனிதேச ராகாவ கேதானமோ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்குரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகரங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே முருகா. வேலுந்து வினையில்லை மயிலுந்து பயமில்லை கோனுந்து பிறவில்லை முருகா முருகா முருகா. இப்போ நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா குருச்சந்திர யோகம். யோகங்கள் வரிசையில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருச்சந்திர யோகம். குருவினாலே சந்திரனாலே வரக்கூடிய யோகம் குருச்சந்திர யோகம். கஜகேசரி யோகத்தை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அது வேற இது வேற. ஓகேங்களா? அது வேற இது வேற. இது வந்து குருச்சந்திர யோகம். சந்திரனுக்கு திரிகோணத்தில் அமைவது குருச்சந்திர யோகம். சந்திரனுக்கு திரிகோணத்தில் 5, 9 அமைவது திரிகோணம். 1 சந்திரனோட சேர்றது 5ஆம் இடத்துல நிற்கிறது. சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல நிற்கிறது. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு நிற்கிறது. இது குருச்சந்திர யோகம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா வளர்வரை, ஏன்னா சந்திரனை வச்சு நம்ம சொல்லும் போது வளர்வரை தேய்வரை 2 ஆப்ஷன்ல பார்க்கணும். 2 ஆப்ஷன்ல பார்க்கணும். ஓகேங்களா? 2 ஆப்ஷன்ல பார்த்து தான் நம்ம அந்த யோகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த யோகம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கணும். 1. 2வது பார்க்கணும் அந்த திசைகள் வருதா அல்லது அந்த புத்திகள் வருதா. ஏதாவது ஒரு திசை, அந்த ஏதோ ஒரு திசையில அந்த புத்தி வருதா, வரும்போது இது செயல்படும். ஓகேங்களா? அப்படிங்கும் போது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகம்னே வச்சுக்கலாம். ஒரு ராஜயோகம். இந்த யோகம் வந்து நல்ல அற்புதமான ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று ஏதாவது ஒரு கிரகம் அல்லது 2மே ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அமைந்தா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ராமச்சந்திரமூர்த்தி, நம்ம ராமச்சந்திரமூர்த்தி அவரோட ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் தான். அவர் பெரிய மகானா இருந்தார். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சம். 5 கிரகங்கள் உச்சம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் தான். எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் சூப்பர் டூப்பர் உச்சமாக இருப்பார். குரு உச்சமாக இருப்பார், சனி உச்சமாக இருப்பார், செவ்வாய் உச்சமாக இருப்பார், சூரியன் உச்சமாக இருப்பார். ஓகேங்களா? சுக்கிரன் உச்சமாக இருப்பார். ஆட்சி பலம் எது? சந்திரன் ஆட்சி பலம் அவருடைய ஜாதகத்தில். இப்போ ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் தான் நம்ம ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமரோட ஜாதகம். அவருக்கு குருச்சந்திர யோகம் கடகத்தில். ஓகேங்களா? குருச்சந்திர யோகம். செவ்வாய் நேர் 7 கீழே பார்ப்பார். செவ்வாய் உச்சம் பெற்று நேர் 7 கீழே பார்ப்பார். சந்திரமங்கல யோகம். ஓகேங்களா? சந்திரமங்கல யோகம். குருச்சந்திர யோகத்தோட சேர்த்து சந்திரமங்கல யோகம் இருக்கு. இங்க சனி சூரியன் சமசப்தமும் உச்சம். சுக்கிரன் தனியாக உச்சம். 9ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். எவ்வளோ மகாலட்சுமி கல்யாணம் பண்ணுறாருல, சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் வந்து மகாலட்சுமி இல்லை உச்சமா அவர் பண்றாருல. ஏன்னா குருச்சந்திர யோகத்தை பேசும்போது ராமச்சந்திரமூர்த்தி அந்த யோகம் இருக்கிறதுனால அவரோட ஜாதகத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து 11 குடையவன் சுக்கிரன், 4 குடைய சுக்கிரன், 4, 11 குடைய சுக்கிரன் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் உச்சம். அவ்வளோ அற்புதமான ஜாதகம். ஓகேங்களா? அவ்வளோ அருமையான ஜாதகம். அந்த ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால தான் நாடாளும் யோகம், பல அரக்கர்களை கொள்ற ஒரு யோகம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான யோகம் குருச்சந்திர யோகம். சந்திரன் அங்கே ஆட்சி பலம், புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு, குரு அங்கே இருக்கிறாரு உச்சமாகி. அவ்வளோ பெரிய யோகம். அதனால கடகத்தில் குருவும் சந்திரனும் சேர்க்க பெற்று வளர்மறை சந்திரனாக இருந்தால் மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. நாடாளும் யோகம் ஏற்படும். அற்புத பலாபலங்கள் நடக்கும். குருச்சந்திர யோகம்னாவே நாடாளும் யோகம் தான். நாடு ஆளுநீனாலும் ஒரு நகரத்தையாவது ஆளுவீங்க. ஒரு நகரத்தையாவது அந்த திசை அந்த புத்தி வர்றப்போ ஒரு நகரத்தையாவது ஆளுவீங்க. ஒரு வில்லேஜையாவது நீங்கள் வில்லேஜுக்காவது தலைவராக இருப்பாங்க. கவுன்சிலர், வட்ட செயலாளர், மாவட்டம்னாலும் சொல்கிறாங்களா, அதுலேயாவது அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த குருச்சந்திர யோகம் இருந்தால் தான் ஒரு ராஜயோகம் நடக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் குருச்சந்திர யோகம். குருவோட வீட்டில் தனுசுல சந்திரன் இருக்க நடந்தாலும் அது குருச்சந்திர யோகம். மீனத்தில் குரு ஆட்சி பலம் பெற்று அங்க சந்திரன் இருந்தாலும் குருச்சந்திர யோகம். ஓகேங்களா? ரிஷபத்தில் சந்திரன் ஆட்சி பலம்,
அங்கே குரு இருந்தாலும் குரு சந்திர யோகம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இதுதான். சந்திரனும் குரு எங்கெங்கே சேர்ந்து இருந்தாலும் அதெல்லாம் குரு சந்திர யோகம் தான். சனியோட வீட்டில் பகை வீட்டில் சனியோட வீட்டில் மேக்சிமம் குரு சந்திரன் சேர்ந்து அந்த அளவுக்கு அந்த யோகம் சிறப்பாக செயல்படாது. ஓகேங்களா? கன்னி மிதுனத்தில் கூட செயல்படும். காரணம் என்ன அப்படின்ட்டா, அவர் பாதகாதிபதியாக வந்தாலும் கூட அவருடைய ஸ்தானங்கள் அவரோட வீட்டை குரு பார்ப்பார். ஓகேங்களா? அவரோட வீட்டை அவரோட இடத்த பார்ப்பார். கும்பத்தில் ஒன்று இருக்கும்போது தான் அது ஒன்றுக்கு ஒன்றா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்கிறப்பவும் அந்த குரு சந்திரன் சேர்ந்துக்கிறப்போ கஷ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி துலாத்தில் இருக்கிறப்பவும் குரு சந்திரன் சேர்ந்துருந்தால் அந்த அளவுக்கு பலன்கள் தர்றதில்லை. ஓகேங்களா? அவங்க ஆட்சி பலம் பெற்றுக்கணும். குருவோ சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று குரு சந்திர யோகம் நடந்ததுன்னா அற்புதமான பலன்கள் நடக்கும். ஓகேங்க? குருச்சந்திரன் ஒரு அருமையான யோகம். குரு சந்திரனால் வரக்கூடிய யோகம். அந்த திசை குரு திசையோ அல்லது சந்திர திசையோ நடப்பட வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிலை. அந்த குருச்சந்திரனை குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்து அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகத்தினோட திசை வந்தாலும் கூட அற்புதமான பலன்கள் நடக்கும். குரு சந்திரன் சேர்ந்து அந்த திசா புத்திநாதனை பார்க்குறாங்கல்ல, நேர் 7 கிலோ சப்தமா, அல்லது குருவோட பார்வை 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை பெற்று குருச்சந்திர யோகத்துல நிற்கும் போது அதனோட வேற ஒரு கிரகத்தினோட திசையோட குருவோட பார்வைக்கு உட்பட்டு நடந்ததுன்னா மிகப்பெரிய யோகங்கள் கொடுக்கும். அந்த யோகத்தோட தன்மை கிடைக்கும். அல்லது குருவோட நட்சத்திரம் ஏறிய ஒரு கிரகத்தினோட புத்தி நடந்தாலும் கூட அந்த யோகத்தினோட பலன் அடையலாம். ஓரளவுக்கு 50% அடையலாம். ஏன்னா குரு குருச்சந்திர யோகத்தில் நிற்கிறாரு, நல்ல பலம் புரிஞ்சு நிற்கிறாரு. அவரோட சாரம் வாங்கி அவரோட நட்சத்திரம் வாங்கி கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். அதே பேஸ் சந்திரனுக்கு தான். சந்திரனோட நட்சத்திரம் வாங்கி ஒரு கிரகத்தினோட திசை நடந்தாலும் இது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். பெரும்பாலும் யோக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சாரம் வாங்கி ஒரு திசாபுத்தி நடந்தாலும் அற்புதமான பலாபலங்களை நாம் அனுபவிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும். ஓகேங்களா? திருமண பொருத்தமெல்லாம் சூப்பராக பார்த்துடலாம். ஓகேங்களா? அது பார்த்தா கிரக பொருத்தங்கள், சமதச பொருத்தம், இதெல்லாம் பார்த்து சமதச பொருத்தம், திசாசந்தி பொருத்தம், ஓகேங்களா, இதையெல்லாம் கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுறதா நம்மளுடைய திருமண பொருத்தம் பார்க்கறதே. ஓகேங்களா? அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் 10 பொருத்தத்தை பார்த்து இதுதான் இருக்கு எனக்கு ஜாதகம் இல்லைன்னா கிடையாது. ஒன்லி பிரசனம் பார்ப்பேன். பிரசனத்தில் கரெக்டாக வந்தால் தான் அந்த மேட்சிங் பண்ணுவேன். இல்லைன்னா அவங்க குலதெய்வ கோயிலில் போய் வாக்கு கேளுன்னு நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் முழுக்க நான் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது இந்த கிரகங்கள் நம்பி கூட அல்ல, கடவுளை நம்பி. கிரகங்கள் நம்பி கூட அல்ல, கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் என் அப்பன் முருகனுக்கு உண்டு. ஓகேங்களா? விழிக்கு துணை திரும்பன் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் 12 பைத தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூருமே, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த போல் என் செய்யும், கொடும் கூற்றி என் செய்யும், குமரேசன் காலும் சலமும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினேன் என்ற கூற்றின்படி முருகப்பெருமானோட அனுகிரகம் இருக்கும் முறையில் நாள் தான் என்ன செய்யும், செய்வனதான் என்ன செய்யும், மந்திரம் தான் என்ன செய்யும், மாயம்தான் என்ன செய்யும், எல்லாம் முருகனுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதனால குருவாக இருக்கக்கூடிய முருகனோட அனுகிரகத்தால ஓகேங்களா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இது நடக்கணும்னு சொல்லி முருகன் நம்ம சொன்னால் அதை நடத்தக்கூடிய வல்லமை என் அப்பன் முருகனுக்கு உண்டு. ஓகேங்களா? அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோட முருகனுக்கு உண்டு. ஓகேங்களா? அப்பேற்பட்ட முருகனோட அனுகிரகத்தினால தான் நம்ம ஜாதகமே பார்த்துட்டு இருக்கோம், பிரசனம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால திருமண பொருத்தம் பார்க்கணும்னா அல்லது ஜாதகம் பார்க்கணும்னாலும் அல்லது ஒரு பிரசனம் பார்க்கணும்னாலும் என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.